Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு கவிஸ் வீலாகில் நீங்கள் பார்க்க போகிறது என் கார்டனை சுத்தம் பண்ணுற வீடியோ தான். அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி சொல்கிறது, எனக்கு இது நடமாடுற இடம். தோட்டம்னா அப்படியே விட்டுற இடம் கிடையாது. ரெகுலராக தண்ணி விட்டு ரெகுலராக நடமாடுற இடம். அதனால் குப்பை சின்ன சின்ன புல் பூண்டு எல்லாம் அதிகமாகிடுது. அது மாதிரி மாடியிலையும் குப்பை தேங்கி போய் கிடந்து நைட்டு வேறு மழை பெஞ்சுதாங்காட்டியும் அந்த தண்ணி ஓட்டையெல்லாம் தண்ணி அடைச்சிக்கிச்சு. சரி, அதையும் க்ளீன் பண்ணுவோம். திரும்ப கீழே பாருங்கள் எவ்வளோ குப்பையாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்துக்கிட்டு இருக்கிற இடம்ன்றதுனால நான் வாரம் வாரம் க்ளீன் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் செடிங்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய களையும் பிடுங்கி எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா செடி நல்லா வளரும். என்னடா எப்போ பாரு இவளுக்கு இதே தான் வேலையான்னு கேட்காதீங்க. எனக்கு பிடிச்ச வேலை என்னால் செய்ய முடிகிறது. நான் கண்டிப்பாக செஞ்சிட்ருப்பேன், என்ஜாய் பண்ணி செய்கிறேன் இதை. நான் எனக்கு என் தோட்டத்தை க்ளீன் பண்ணுறது, தோட்டத்தை பதப்படுத்துறது, தோட்டத்துக்கு சரி பண்ணுறதுனா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிட்டேன். அதாவது நான் உங்களுக்கு வீடியோ நிறுத்தி காட்டுறதுனால தெரில, இது ஆஃப் டே ஆயிடுச்சு எனக்கு. பாருங்க, ஃபுல்லாக ஒரு பக்கம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இது அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது பூச்செடிகள் அடியில் இருக்கக்கூடிய களையை நீங்கள் பிடுங்கினா தான் பூச்செடிங்க துளிர் விட ஆரம்பிக்கும் நல்லா. இல்லைன்னா களைங்களே தண்ணியை உறிஞ்சிரும், பூச்செடிங்க வளராது. அந்த பக்கம் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி கிடக்குது அப்படின்ட்டு. மாடியில் இருந்த குப்பை எல்லாத்தையும் அள்ளி கீழே போட்டாச்சு. மாடி சுத்தமாகிடுச்சு. இப்போ கீழே மட்டும்தான் இப்போ க்ளீன் பண்ணணும். அது இந்த பக்கம் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். இது வீடியோ வேணால் உங்களுக்கு 3 நிமிஷம் தெரியலாம். ஆனால் இது கிட்டத்தட்ட அரை நாள் வேலை எனக்கு. கற்பூரவள்ளி 2 ஒடிஞ்சு கிடந்தது, குரங்கு ஒடிச்சு போட்டதை வேறு இடத்துல எடுத்து நட்டுட்டேன். அப்புறம் மற்ற செடிங்களுக்கு அடியில் இருந்த களைச்செடி எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துட்டேன். அப்படி பிடுங்கும்போது நீங்கள் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா துளிர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் பாதி க்ளீன் ஆகிடுச்சு, பாதியில் முக்கால்வாசி க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்து வேலை இருக்குது. அதை முடிச்சிட்டுனாக்கா இன்னைய ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஆல் டன். எல்லா வேலையும் முடிஞ்சுது. அவ்வளோ வேலை முடிச்சாச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இது இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு அப்படியே இருக்கும். க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ க்ளீன் பண்ணிவிடுவேன். இதில் மல்லிகை செடி சீசன்றனால மொக்கு வச்சுருக்குது இப்போ. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி நடக்கிற பாதையே க்ளீன் பண்ணியாச்சு. தோட்டம் முழுக்க க்ளீன் பண்ணலை, ரெகுலராக நடக்கிற பாதையே க்ளீன் பண்ணியாச்சு. இதை எப்படி சொல்கிறது, திரும்ப நடக்கும்போது போகும்போது செடிங்களை பார்க்குற செடிங்களை தான் அதையே திரும்ப பார்க்கும்போது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி நேச்சராக என் லைஃப் இருக்கிறதுனால தான் என்னவோ நான் என் லைஃப்பில் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் எப்போல்லாம் மண் சம்மந்தமான வேலைகள் செய்கிறீங்களோ, தோட்ட சம்மந்தமான வேலைகள் செய்கிறீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நீங்களும் இது மாதிரி க்ளீன் பண்ணுவீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.